செக்யூராக வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் நியூசிலாண்ட் இன் 2025. நீங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் நியூசிலாண்ட் கண்ட்ரி நீங்கள் பார்த்தாலும் வந்து நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, ஒரு கண்ட்ரி வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், ஆனால் நமக்குன்னு வந்து சிலதை வந்து நாங்கள் வகுத்திருப்போம். அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்தால் வந்து எந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்னாலும் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளால் வந்து வாழ முடியும். ஸோ இப்போ வந்து எக்கானமி வந்து ரொம்ப டிப்ளீட்டட் ஆகிட்டு வருது. சில இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறோம் பிகாஸ் ஆஃப் ரெசெஷன் அண்ட் அதர் ஸ்டஃப். 2025 வந்து வி ஹோப்பிங் டு ஹாவ் அ வெரி குட் இயர்ன்னு தான் நான் வந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நான் ஆரம்பிக்கிறேன். காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் நியூசிலாண்டுன்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து என்ன தான் இப்போ ஸ்டூடெண்ட்டாக வரும்போது பிக் சங்க் ஆஃப் மணி உங்களோட இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸாக நீங்கள் செலவழிச்சிட்டு வந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் பட்ஜெட்டிங் போட்டு தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. எது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இங்கே வந்துட்டு ஒர்க்குக்குள்ளே வந்தாலுமே சரி. நான் வந்து நிறைய பட்ஜெட்டிங் டிப்ஸ் பற்றி ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன். மற்றபடி வந்து எக்கச்சக்கமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனல் மம்மாவி கீவி தமிழச்சி நம்மளுக்கு இருக்கிறது ஒரு சேனல் தான், அதில் இருக்குது. அது நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து அது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பிரிக்கணும். ஒன்று வந்து என்னென்னா நம்ம தங்க போகிற ரெண்ட்டு அதை டிபெண்டாகி இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ரெண்ட்டுன்னு சொல்லும்போது வெரி லிட்டில் அமௌண்ட் தான். அது வந்து ஒரு செட் அமௌண்ட்டு. அதுக்கு வந்து எப்போவுமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்டா, இல்லை நீங்கள் ஹவுஸ்லையா, இல்லை சிங்கிள் ரூமில், இல்லை ஸ்டுடியோலையா, இந்த மாதிரி வாழ்கிறத பொறுத்து தான். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேரி ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ட்ராவல் டு. கார் இருந்ததுன்னா காரு, அப்படி நீங்கள் வாங்க முடியாத பட்சத்தில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் ரிலை ஆகிருக்க முடியும். அதுக்கப்புறம் clothing and shoes, sports and leisure, மார்க்கெட்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ரெண்ட் பெர் மந்த்து, ரெஸ்டாரண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே டிபெண்ட் ஆகி தான் உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கும். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி ஸ்மால் பபிள் இன் த என்டையர் வேர்ல்டு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் ஐலாண்ட் அண்ட் சவுத் ஐலாண்ட் பிரிச்சிருக்கு. நார்த் ஐலாண்டில் வந்து ப்ரிடாமினென்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்லண்ட், வெல்லிங்டன், இந்த மாதிரி பாமஸ்டன் நார்த்து, இந்த மாதிரி உள்ள ஏரியா சொல்லுவாங்க. டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா குவீன்ஸ்டவுன், கிரைஸ்ட் சர்ச், இந்த மாதிரி ப்ரிடாமினென்ட்டான ஒரு டவுன் சொல்லுவாங்க. இது தவிர வந்து சின்ன 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 நகரங்களும் இருக்குது. நியூசிலாந்து வந்து ஒரு சின்ன கண்ட்ரி. அங்கே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து சரி, நம்ம ஸ்ரீலங்காலேருந்து வர ஈழத்தமிழ் ஆளுங்களும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நிறைய பேர் வந்து புலம்பெயர்ந்திருக்காங்க. ஸோ நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து ஆஃப் ஆல் த 3 சிட்டிஸ் இன் நியூசிலாண்ட் வந்து ஆக்லாண்ட் வந்து பிட் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க. செகண்ட் வெல்லிங்டன், தேர்ட் கிரைஸ்ட் சர்ச் இந்த சவுத் ஐலாண்டு. இது வந்து நான் சொல்கிறது வந்து நான் சொன்ன ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா நான் சொன்னேன் இல்லை, இந்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், டூரிஸ்ட்டில் வரவங்களுக்கு கிடையாது. இங்கே வந்து அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டாக வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டு, ரெண்ட்டு, இந்த கிளாத்திங், இது எல்லாத்தையும் டிபெண்ட் ஆகி தான். இந்த டூரிஸ்ட்டுன்னு வரும்போது வந்து when you want to see குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து அந்த வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அது இதுன்னு நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்டூடெண்ட் விசாவில் வரவங்களுக்கோ, இல்லை ஒர்க் விசாவில் வரவங்களுக்கோ, ரெசிடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக. ஸோ நீங்கள் ஆக்லாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் ஐலாண்டில் இது வந்து அப்ஹில் அண்ட் டவுன்ஹில் மாதிரி இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு வந்து லாட்ஸாக வந்து நீங்கள் வாக் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிற அளவுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், இல்லை நீங்கள் 5 கிலோமீட்டர் போலும் வாக் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு எதர் ஒரு காரு உங்களோட நெசசிட்டி. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து இது லக்ஸுரி காருன்றது இங்கே நெசசிட்டிக்கு வேணும். ஒரு காருன்னு வாங்கும்போது அதுக்கு கேஸ் தான், பெட்ரோல் இல்லை டீசல் கார்ஸு. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு பைசா ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இல்லைன்ற பட்சத்தில் வந்து யூ கேன் யூஸ் அ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஹாப் கார்டு நீங்கள் வாங்கலாம். அது வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இங்கே கேஷ் எடுத்துக்க மாட்டாங்க, டேப் இன் அண்ட் டேப் அவுட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஹாப் இன் அண்ட் ஹாப் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் ஒவ்வொரு சிட்டிலையும். இப்போ நீங்கள் ஹாமில்டனில் வாங்குறதா இருந்தால் அங்கே இருக்க பஸ்ஸுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ், இங்கே ஆக்லாண்டில் இருக்கிறதா இருந்தால், வெல்லிங்டனில் இருந்தால் அந்த பஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்ட்ஸ் வந்து நீங்கள் டேப் இன் அண்ட் டேப் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு செலவு உண்டு.
அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் பார்க்கும்போது ரெண்ட். இதர் நீங்கள் வந்து வந்த உடனே வந்து அன்லஸ் யூ ஹாவ் அ குட் பேக்கப், நீங்கள் வந்து ஒரு வீடு மாதிரி வாங்கலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரெண்ட்டுக்கு தான் நீங்கள் இருக்க முடியும். அப்போ வந்து இங்கே நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வீக்லி ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் ரெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப் ரெண்ட்டாக கொடுப்பாங்க, உள்ளே வந்து ஒரு ஒரு ரூம் வச்சுட்டு. சில பேர் வந்து இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களாக இருந்தால் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்ஸு, இல்லை வந்து சிங்கிள் ரூம் எடுத்திருப்பாங்க, இல்லை ஷேர்டு ஃபெசிலிட்டிஸ்லேயும் கூட இருக்காங்க. சில பேர் வந்து யூனிவர்சிட்டிலேயே வந்து உங்களுக்கு அக்காமடேஷனும் ப்ரொவைட் ஆகிருக்கு. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $200 ஆரம்பிக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு வந்து சில வந்து ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், சிலது வந்து ஃபர்னிஷ்ட் ஹவுசஸ் இருக்கும், அதை பொறுத்து. ஸோ சிங்கிள் ரூம்னா ஒரு $200 அதுக்கு மேலே வரைக்கும் போகும். சில பேர் வந்து ஒரு பெட்ரூம், டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட இதை பொறுத்து ஒரு பெட்ரூம் இல்லை 2 பெட்ரூம் வாடகை எடுப்பாங்க. நான் சொல்கிறது வந்து ரொம்ப கம்மியானது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னது ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து உங்கள் ஃபுட்டு. இப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு இப்போ சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய வந்து இங்கே வந்து ஃப்ளீ மார்க்கெட்ஸ் உண்டு. இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்லும்போதே வந்து நான் அதுக்குள்ளே நீங்கள் எங்கே ஒரு டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கம்மியாக உங்களால் காசு செலவு பண்ணுறதுக்கும் நான் சொல்கிறேன். ஃப்ளீ மார்க்கெட்னு சொல்லும்போது ஒவ்வொரு சபர்ப்லேயும், இப்போ ஆக்லாண்டில் எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சபர்ப்ஸ் இருக்கும். மவுண்ட் ராஸ்கில், த்ரீ கிங், சாண்ட்ரிங்கம், நான் சென்ட்ரல் ஆக்லாண்டை மையப்படுத்தி சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு சப்பப்லேயும் வந்து சம்டைம்ஸ் வந்து சின்ன ஒரு மார்க்கெட் போடுவாங்க ஒரு பார்க்கில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஆக்லாண்டில் இருந்தீங்கன்னா சாண்ட்ரிங்கமில் வந்து எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஃப்ளீ மார்க்கெட் போடுவாங்க. சொன்னால் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலை வந்து மலிவாக கிடைக்கும். குறைவுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு மலிவாக கிடைக்கும். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு த என்ன சொல்கிறது பெரிய க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இப்போ நியூ வேர்ல்டு, பின்ன கவுண்ட் டவுன், பேக் அண்ட் சேவ்னு இருக்குது. ஃபால்டர்ஸ் வந்து பேக் அண்ட் சேவ் வந்து கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளீ மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டேஸ் ஆர் சண்டேஸ் வந்து சில சிட்டிஸில் வந்து மார்க்கெட் போடுவாங்க. லைக் கிரைஸ்ட் சர்ச், ஆக்லாண்ட், ஹாமில்டன், இதெல்லாம் மார்க்கெட் போடும்போது வந்து இங்கே இதில் ஆக்லாண்டில் வந்து ஆஷ் ரோடுன்னு நினைக்கிறேன், அவென்டேல் மார்க்கெட் வந்து ஒரு ஃபேமஸ் சண்டே மார்க்கெட்டு. அதுவுமே வந்து எல்லா வகையான மரக்கறியும், அதாவது காய்கறிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் ஒதுக்கிக்கிடணும். ஹவ் ஆஃபன் அதே மாதிரி இங்கே வந்து நிறைய வந்து இந்த மாதிரி டப்பாவில் செஞ்சு மார்க்கெட் பிளேஸ்லேயும் சில பேர் விற்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ ரிலையபிள்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களோட டேஸ்ட் பேலட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து டு மீ பர்சனலி எனக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப முக்கியம். ஸோ குவான்டிட்டியோட ஸோ வந்து பிகாஸ் ஐ ஜஸ்ட் திங்க் தட் ஐ டோன்ட் நோ டுமாரோ நெவர் கம்ஸ், ஆர் டுமாரோ இஃப் இட் கம்ஸ் இட்ஸ் குட், அந்த மாதிரி. ஸோ ஐ லிவ் ஃபார் த ப்ரெசன்ட். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து ஐ டூ கோ அவுட் அண்ட் ஈட் ஒன்ஸ் அ வீக் ஆர் ட்வைஸ் அ வீக், சம்டைம்ஸ் டேக் அவே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களாக இருந்தால் யூ கேன் சேவ் தட் சம் கொஞ்சம் மணி வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட்டை நீங்கள் வந்து இது பண்ணிருக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா லைக் உங்களுக்கு ப்ரெட்டு மட்டுமே வச்சு சாப்பிட்டுட்டு உங்களால் வாழ முடியாது, உயிர் வாழ முடியாது, வெறும் தண்ணி அதுன்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எங்கே வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் நிறைய கம்யூனிட்டி குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எங்கே விலை குறைவு, எங்கே மலிவாக எது கிடைக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துட்டோம், ஃபுட் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ரெண்ட்டும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ், உங்களோட எலக்ட்ரிசிட்டி. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் தங்கியிருக்கீங்கன்னா சில வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இன்க்ளூடட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீடு எடுக்கும்போதே அது கேளுங்க, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இந்த ஹீட்டிங் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம் இதெல்லாம் இன்க்ளூடடான்னு கேளுங்க. அதே மாதிரி சில பேர் வந்து ஒய்ஃபை இன்க்ளூடட்னுவாங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணலான்னு நீங்கள் பார்க்கலாம்.
ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் வந்து சிம் கார்ட்ஸ் பற்றி போட்டிருக்கேன், மொபைல் பிளான்ஸ் பற்றி பேசியிருக்கேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் பிளான்ஸை கம்பேர் பண்ணி இங்கே வந்து 4 ப்ரிடாமினன்ட் இது இருக்குது. ஸ்பார்க்கு, அதுக்கப்புறம் 1 நியூசிலாண்ட், ஸ்கின்னி மொபைலில், அதுக்கப்புறம் வந்து 2 டிகிரின்னு இந்த மொபைலில் நீங்கள் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து சர்டன் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக நம்ம சேனல் இருக்குது, அதை போய் பாருங்கள். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்புறம் நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான இது லைப்ரரி இந்த மாதிரி பிளேஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் வைஃபை இருக்குது. சில ஹாஸ்பிட்டல்ஸில், சில பிளேஸில் அது வந்து எந்த அளவுக்கு ரிலேபிள்னு தெரியல. பட் தெர் ஆர் சம் பிளேசஸ் விச் இஸ் ரிலேபிள் லைக் லைப்ரரி, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரில ஃப்ரீ வைஃபைஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். யூனிவர்சிட்டியில் போகும்போது நீங்கள் கேளுங்க, தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரீ வைஃபைஸ் அவைலபிள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இப்போ வந்து குழந்தைங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வரதா இருந்தால் இங்கே நீங்கள் பிஆர் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டர் கார்டன் வந்து 20 to 30 hours per week வந்து ஃப்ரீ. இங்கே வந்து பிஆர் இல்லை, ஒர்க் வீசாவில் அந்த மாதிரி வந்தீங்கனாலும் ஒரு சர்டன் இது இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து யூ நீட் டு ஷாப். when I tell ஷாப், நீங்கள் ஒவ்வொரு கிண்டர் கார்டனை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்கள போடலாம். அதே மாதிரி ஸ்கூல் ஜோன் பார்த்திங்கன்னா இங்கே பிஆர்ஆர் சிட்டிசனாக வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரீ. இங்கே எஜுகேஷன் வந்து அன்டில் யூ ஃபினிஷ் ஸ்கூல் இங்கே இயர் 13 வரைக்கும் அதெல்லாம் ஃப்ரீ உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பையிங் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் வந்த உடனே வந்து உங்களுக்கு வந்து குட் பேக்கப் இருந்ததுன்னா யூ கேன் பை அ ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி இப்போ ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் வந்து ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ரியலி நாட் கிரேட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் ஹை. இந்த ஓசிஆர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ரிசர்வ் பேங்க்கோட இது, அதை பற்றி நம்ம பேசலாம் இன் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து ஹேவ் அ பிளான்ஸ் டு டாக். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து இட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அ கிரேட் டைம் டு பை அ ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் இப்போ என்ன மாதிரி ஸ்போர்ட், இப்போ நான் வந்து ஐ லவ் வாட்சிங் ஸ்போர்ட்ஸ். இங்கே வந்து மவுண்ட் ஈடன் ஸ்டேடியம் இருக்குது. அது வந்து ஆஸ் ஒரு இந்தியன் சவுத் ஈஸ்ட் ஏஷியனாகவே வந்து உங்களுக்கு வந்து வெரி மச் பிளேயிங் ஸ்போர்ட்ஸோட வாட்சிங் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஸ்பெண்ட் மோர் இது கோயிங் அண்ட் வாட்சிங் ஸ்போர்ட்ஸ். இங்கே வந்து அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப இது கொடுப்பாங்க. இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட 2 பிள்ளைங்களுமே வந்து கிளப்ஸில் என்ரோல் பண்ணி தே பிளேட் ஸ்போர்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது ஒரு கிளப்பில் என்ரோல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த சப்பபில் இருக்கீங்களோ அந்த கிளப்பில் என்ரோல் பண்ணால் பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு சோஷியல் லைஃப் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து வீக்லி ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட வந்து மென்டல் ஹெல்த்துமே குட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்குமே இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா கெட் என்ரோல்ட் இன் எனி ஆஃப் த கிளப்ஸ் இன் யுவர் சபர்பு. அண்ட் அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீங்கள் வளர்க்கலாம், ஆளுங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸோ யூ கேன் கெட் டு நோ அண்ட் கெட் டு ப்ளே வித் பீப்புள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மூவிஸ், இஃப் யூஆர் வெரி மச் இன்டு மூவி ஃபேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக வந்து யூ ஹேவ் டு டேக் அ மணி அண்ட் கீப் இட். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நியூசிலாந்து வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் தான், இந்த இல்லைன்னு நான் சொல்லலாம். வென் யூ ஃப்ரம் அவுட் சைட் இஃப் யூ டூ அ ரிசர்ச் எக்ஸ்பென்சிவ் தான். உங்களோட ஒரு கைண்ட் அட்வைஸ் நான் சொல்கிறேன். நம்ம வந்து வித் வாட் அ மென்டாலிட்டி வி ஹேவ் வென் வி கம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, விச் ஐ ஆல்வேஸ் டிட் இட் இன் யூஎஸ். நான் ஃபஸ்ட்டு யூஎஸ் போகும்போது இதுதான் பண்ணேன். எதுவுமே நான் கன்வெர்ட் பண்ணி பார்ப்பேன் என்னோட மணியில், வித் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பீஸ்க்கு. அந்த மாதிரி தயவு செய்து பார்க்காதீங்க. அது வந்து என்னோட ஒரு கைண்ட் அட்வைஸ். இட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் யூ அவுட் ஸோ மச். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 500 வெள்ளியூ பெர் வீக் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பார்த்து வருதுன்னா அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு பண்ணவே தோணாது. பட் அகெயின் as I always tell in every video, நியூசிலாண்ட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. மேக் யூஸ் ஆஃப் நியூசிலாண்ட். நீங்கள் வரீங்கன்னா எப்படியுமே உங்களுக்கு ரெசிடென்சி இந்த மாதிரி உங்கள் ஃப்யூச்சர் லைஃப் இதை பிளான் பண்ணி தான் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, ஸ்டூடெண்ட்டாக வரதா இருந்தாலுமே. ஸோ பட் ஆனால் மேக் யூஸ் ஆஃப் நியூசிலாண்டு. இப்போ வந்து கரண்ட்லி வந்து சம்மர் போயிட்டுருக்கு அன்டில் மே வரைக்கும். மேலேருந்து தான் உங்களுக்கு வந்து குளிரில் ஆரம்பிக்கும். ஸோ வந்து மேக் யூஸ் ஆஃப் நியூசிலாண்டு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நியூசிலாண்டு. ஸோ அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க.
ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ் அண்ட் நெவர் கன்வெர்ட் த மணி அண்ட் சி அண்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் கடியில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் இதை இன்ஃபர்மேட்டிவாக. அண்ணா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிலது கேட்குறீங்க, அது கண்டிப்பாக நான் ரிசர்ச் பண்ணி நான் போடுறேன். அன்டில் வி மீட், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ், ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன். கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் வி மீட், பை ஃபார் நவ்.